மகளிரின் பயணச் செலவிற்கான சுமையை குறைத்திடவும், அவர்கள் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பங்கேற்கவும், அரசு பேருந்துகளில் கட்டணமில்லாமல் செல்ல வழிவகுக்கும் விடியல் பயணம் திட்டத்தின் மூலம் இதுவரை 881 கோடி முறை பாதுகாப்பான பயணங்களை மகளிர் மேற்கொண்டுள்ளனர். இதனால் சராசரியாக மாதம் ஒன்றுக்கு 888 ரூபாய் வரை சேமிப்பை நமது மகளிர் பெறுகிறார்கள். மகளிர் கல்வியை போற்றி பாதுகாத்திட, பள்ளிக் கல்வியிலிருந்து உயர்கல்வி வரை தொடர்ந்திட இவ்வரசு செயல்படுத்தியதே உயர்கல்விக்கு உதவிடும் புதுமை பெண் திட்டம். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு உதவி வரும் பள்ளிகளில் பயின்ற மாணவியர் அவர்தம் உயர்கல்வி கற்றலை மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கி ஊக்கப்படுத்தும் இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 6,95,296 மாணவியர் பயன்பெற்றுள்ளனர். மகளிரின் தற்சார்பு வாழ்வுக்கு வழிகோல 1989ஆம் ஆண்டில் மகளிர் சுய உதவிக்குழு இயக்கம் கண்டார் முத்தமிழறிஞர் கலைஞர். அவர் வழியில் நடைபோடும் இவ்வரசு அவ்வியக்கம் தழைத்தோங்கி செழித்திடும் வகையில் இதுவரை 6,23,529 சுய உதவி குழுக்கள் 1,41,718 கோடி ரூபாயை வங்கி கடனுதவியாக பெற்று பயனடைந்திட வழிவகை செய்துள்ளது. சுய உதவிக்குழு மகளிரின் உற்பத்தி பொருட்களின் விற்பனையை பெருக்கிட வாழ்ந்து காட்டுவோம் முதலான சீர்மிகு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன.